12th அக்கௌண்டன்சி இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். அதாவது நான் இது எப்படி அக்கௌண்டன்சியை பொறுத்தவரை ஒரு சம்மை வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் சரி, அந்த சம்மை வச்சு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர்லேருந்து அந்த என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம சேனலில் வந்து மேக்ஸிமம் வந்து அக்கௌண்டன்சி தான் வந்து இதில் கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட். பட் வந்து ஈஸியான கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக சாலிடாக வந்து கேட்கலாம். அதில் இருக்கிற 1 வேர்டு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இந்த கொஸ்டின், அதே மாதிரி ரிப்பீட்டடாக வர கொஸ்டின், உங்கள் ஸ்டாஃப்ஸோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வந்து அக்கௌண்டன்சியை பொறுத்தவரை நல்லா செஞ்சு பார்க்கணும். அதாவது சம்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிப்பீட்டடாக போட்டு பார்த்து அதில் இருக்கிற வந்து சம்ஸ் எல்லாம் டேலி ஆகுதா, அதில் அக்கௌண்ட் எல்லாமே டேலி ஆகுதா என்னன்னு பார்த்து ஓரளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் அந்த மாதிரி போட்டு பார்த்தாலே. ஸோ அதனால தான் எப்போயுமே அக்கௌண்டன்சிலும் சரி, எந்த ஒரு சப்ஜெக்ட்னாலும் சரி, எழுதி பார்த்து படிக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து நம்மளுக்கு முன்னாடி முடித்தவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ அதையே ஃபாலோ பண்ணி நம்ம இந்த அக்கௌண்டன்சி சம்மை வந்து எல்லா சம்மும் போட்டு பார்த்திங்கன்னா ஈஸியாக இதை தாண்டி வேறு எந்த கொஸ்டினும் இல்லை. ஸோ ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறது நம்ம சேனலில் கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நம்ம போடுற எல்லா கொஸ்டின் பேப்பர் வர்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.